அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொளியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதட்டம் மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம், ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு போருக்கான முஸ்திப்புகளை இவை கோடிட்டு காட்டுகின்றன. அமெரிக்காவில் அடுத்தடுத்து இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்கள் திட்டமிட்ட தாக்குதல்களா அல்லது தற்செயலானதா என்பது குறித்து அமெரிக்காவுக்குள் பதற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழலில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்றம், ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மிகப்பெரிய அளவில் என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நடத்திய B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் நடத்திய தாக்குதல் என்பன ஈரானை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தி இருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் இடையில் ஒரு சமாதானம், அதாவது போர் நிறுத்தம் செய்யப்பட்டது போல வெளியே தெரிந்தாலும் இந்த நிலைமை என்பது ஒரு நீறு பூத்த நெருப்பாகத்தான் காணப்படுகின்றது. எந்த நேரத்தில் பற்றி எரியும் என்று தெரியாத அளவுக்கு இரண்டு பக்கமும் மிகப்பெரிய தயார் நிலைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானின் உடைய புரட்சிகர காவலர் படையின் 61 தளபதிகள், அணு விஞ்ஞானிகளின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்ற பொழுது ஈரான் இராணுவம் தாக்குகின்றதோ இல்லையோ அங்கிருக்கும் மக்கள் இஸ்ரேலை பழிவாங்க வேணும், இந்த தளபதிகளுடைய மரணத்துக்கு நாங்கள் விலையை கொடுக்க வேண்டும், இஸ்ரேல் திட்டமிட்டு எங்கள் இறையாண்மையை மீறி இவ்வளவு தளபதிகளையும் விஞ்ஞானிகளையும் கொன்று குவித்து விட்டார்கள், எனவே ஈரான் தாக்க வேண்டுமென ஈரான் மக்கள், ஈரானிய அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சிக்கு எதிராக இருந்தவர்கள் கூட தற்பொழுது ஹமேனிக்கு ஆதரவாக அமெரிக்காவை தாக்க வேண்டும், இஸ்ரேலை தாக்க வேண்டும் என ஒரு மிகப்பெரிய அளவிலான கோஷங்கள், ஆதரவலை தற்போது இந்த ஈரான் ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான வேண்டுகோளாக மாறியிருக்கின்றது. எனவே அதில் அவர்கள் என்ன நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அமெரிக்காவில் அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் கோயர் டே அலேன் என்று சொல்லக்கூடிய கேன்பில்ட் மலைப்பகுதியில் காட்டுத்தீ பரவி இருக்கின்றது. அந்த காட்டுத்தீ பரவி பற்றி எரிய தொடங்கியதும் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உடனடியாக தீயணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். தீயணைப்பு வாகனங்களுடன் ஞாயிற்றுக்கிழமை நேற்று பிற்பகல் வரை அவர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென அவர்கள் மீது ஒரு சரமாரியான துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்றது. இது ஒரு சில நிமிடங்களில் வழக்கமாக துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்துவிட்டு வெளியேறுவதைப் போல கிடையாது. தொடர்ச்சியாக ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு துப்பாக்கிச்சூடு சரமாரியாக நடத்தப்படுகின்றது. தீயணைப்பு படை வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. கேன்பில்ட் மலைப்பகுதியை சுற்றி வளைத்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் தேடுதலை நடத்திய பொழுதும் அவர்களால் துப்பாக்கிச்சூடுதாரிகளை முறியடிக்க முடியவில்லை. பின்னர் இராணுவத்தினர், அமெரிக்காவின் உளவு பிரிவு, அந்த மாகாணத்தினுடைய கவுன்சில் என்பவற்றுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதிகளவான போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்ட பின்னர் அந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வெளியாகின்றது. ஆனால் இந்த துப்பாக்கிச்சூட்டை ஒருவர் நடத்தவில்லை, 3-4 பேர் அளவில் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு அவர்கள் தப்பி சென்றிருக்கின்றார்கள் என்றும், மலையேறுபவர்கள் மலையில் ஏற துவங்கியதுமே அவர்கள் அந்த பிரதேசத்தில் மறைந்திருந்து தாக்கியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கேன்ஃபீல்ட் மலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 தீயணைப்பு வீரர்கள், அமெரிக்காவின் தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 5 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டை ஒருவர் நடுநிலை, அதாவது ஒருவர் அமெரிக்க இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் 2-3 பேருக்கு மேல் இதை நடத்தினார்களா, ஒரு கும்பலாக இந்த தாக்குதல் நடைபெற்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் என அந்த இடத்தினுடைய மேஜர் தெரிவித்திருக்கின்றார். சந்தேக நபர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியாது, ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார், 2 அல்லது 3 நபர்கள் இருக்கலாம் என நாங்கள் அஞ்சுகின்றோம். தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்காவினுடைய போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து நியூயார்க் நகரில் பிரைட் கொண்டாட்டம் பண்டிகைகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த கொண்டாட்டத்துக்குள் திடீரென நுழைந்த மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்துகின்றார்கள். அந்த இரவில் 2 பேர் சம்பவ பகுதியிலேயே சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். 6 பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டின் துப்பாக்கிதாரிகள் தப்பி சென்று விட்டார்கள் என்ற செய்தியை
நிஜோக் மாநில காவல்துறை வெளியிடுகின்றார்கள். இந்த 2 சம்பவங்கள் தான் நடைபெறுகின்றது என்று பார்த்தால், நேற்று முன்தினம், அதாவது இந்த சம்பவங்கள் 2 நேற்று நடைபெறும் போது, நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. வாஷிங்டன் டிசியில் ஒரு அமேசான் நிறுவனத்தினுடைய டெலிவரி செய்யக்கூடிய வேன், அங்கு பொருட்களை டெலிவரி செய்வதற்காக அவர்கள் எடுத்து சென்ற பின்னர் வேன் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அந்த வேன் திடீரென வெடித்து சிதறி இருக்கின்றது. அந்த வேன் வெடித்து சிதறிய போது ஏற்பட்ட புகைமூட்டம் பல மைல்களுக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றால் எவ்வாறு ஒரு புகைமூட்டம் ஏற்படுமோ அந்த அளவு தூரம் ஒரு மிகப்பெரிய அளவிலான புகைமூட்டம் கண்ணு கட்டிய தூரம் வரை பலரும் அதை கண்டிருக்கின்றார்கள். வர்ஜீனியாவின் ஆர்லிங்டனின் 23வது தெருவுக்கு அருகே கிளாக் தெருவில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்ரோலில் இயங்கும் மெர்சிடிஸ் பென்ஸ் வகையை சேர்ந்த ஸ்பிரிண்டர் வேனை தீப்பிடித்திருப்பதாக அமேசான் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அமேசான் நிறுவனத்தினுடைய வேன் தீப்பிடித்தெறிந்தது பெரிய விடயம் அல்ல. அது தற்செயலான தீ விபத்துக்களால் அல்லது வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகளால் இருந்திருக்கும். ஆனால் பின்னர் போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் அமெரிக்கர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமேசான் நிறுவனம் கூறுகின்றார்கள், இந்த வேன் தொழில்நுட்ப குறைபாட்டாலோ அல்லது இயந்திரம் சரியாக இயங்காததாலோ தீப்பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. வேறு உள்ள எந்த ஒரு வாகனத்துடனும் மோதியும் வெடிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த வாகனம் எவ்வாறு வெடித்து சிதறி இருக்கின்றது? ஏதாவது சதி நடவடிக்கைகள் அல்லது வெளி தாக்குதல் முயற்சிகள் இதில் இருக்கின்றன என்பது தொடர்பில் ஆர்லிங்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்து அமெரிக்காவில் நடைபெற்ற 3 சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன. ஏற்கனவே ஈரான் குறிப்பிட்டார்கள், ஸ்டேலை மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் நாங்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கப் போகின்றோம். இது தனியே அமெரிக்க தளங்களை தாக்குவதற்கு அப்பாலும் எங்களுடைய செல்வாக்கு விரிவடைந்திருக்கின்றது. நாங்கள் மிகப்பெரிய அவர்கள் எதிர்பாராத அதிர்ச்சிகளை எல்லாம் கொடுப்போம் என்று ஈரானின் உடைய IRGC தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகின்ற போது அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய இவ்வாறான சம்பவங்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. எனவே அமெரிக்காவுக்கு என்ன நடக்கின்றது என்பதை அங்கு போலீசார் தான் கண்டுபிடிக்க வேண்டும். பெரும்பாலும் மக்களை பதற்றமடையாமல் செய்வதற்காக அவர்கள் இந்த 3 சம்பவங்களையும் பெரிய அளவில் செய்திகள் வெளியே வராதபடி மூடி மறைத்து விட்டார்கள். அடுத்து அமெரிக்காவினுடைய ஒரு நாளிதழ் வாஷிங்டன் டைம்ஸ் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய அயன் டோம்களை, அதற்கு தேவையான ஏவுகணைகளை வழங்கியது மட்டுமல்ல, அயன் டோம்களினால் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாத போது அவசரமாக தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களிலிருந்து ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து அளிப்பதற்காக மட்டும் $850 மில்லியன் முதல் $1 பில்லியன் வரை அமெரிக்கா செலவு செய்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் 70% மிசைல் ஏவுகணைகளை மட்டுமே தடுக்க முடிந்தது. ஏனைய 30% ஏவுகணைகளை அமெரிக்க வான் பாதுகாப்புகளினால் கூட தடுக்க முடியவில்லை. எனவே ஈரான் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினால் இந்த அயன்டோம் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இதை தடுக்கும் என்ற ஒரு விடயம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை களஞ்சியத்தை கொண்டிருப்பதால் அவ்வளவு ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கு தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தால் முடியுமா? அப்படி என்றால் இன்னும் எத்தனை $பில்லியன் அமெரிக்கர்களுடைய வரிப்பணத்திலிருந்து இஸ்ரேலுக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கும் என்ற ஒரு கேள்வி. ஏற்கனவே 12 நாள் மோதலுக்கு 12 நாள் மோதல் என்றால் 10 நாட்கள் தான் தீவிரமான மோதல். இந்த 10 நாட்கள் மோதலிலேயே ஏறக்குறைய $1 பில்லியன் தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு மட்டும், அயன்டோம்களுக்கு வேறு இராணுவ செலவுகள், அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய விமானங்கள் சென்று குண்டு வீசிய சம்பவங்கள், பங்கர் பஸ்டர் குண்டுகளுடைய அதற்குரிய செலவழிப்பு, B2 பொம்பர்ஸினுடைய செலவழிப்புன்னு பார்த்தால் பல $பில்லியன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் 12 நாட்களில் இழந்திருக்கின்றார்கள் ஈரானுக்கு எதிராக. இந்த வரிப்பணம் யாருடையது? எதற்காக இவ்வளவு பணம் இஸ்ரேலுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கின்றது என்றொரு கேள்வி அமெரிக்காவுக்குள் தற்போது மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலின் உடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆலோசகர் என்று நெதன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸுக்கும் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் தாக்குவதற்கு, இதுவரை டெல்லவிட் கைஃபாவை தாக்கியதை விட 10 மடங்கு பலமாக தாக்குவதற்கு, ஏறக்குறைய இஸ்ரேலை தரைமட்டமாக்குவதற்கு ஈரான் மிகப்பெரிய அளவில் தயாராகி வருகின்றார்கள்.
அவர்களுடைய ஏவுகணை பலத்தை மிக பெரிய அளவில் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய 2000 முதல் 3000 ஏவுகணைகளை 10,000 முதல் 15,000 ஏவுகணைகளாக மாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலும் அயன்டோம்களினால் இடைமறிக்க முடியாத ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் உருவாக்குவதற்கான திட்டங்களை ஈரான் விரைவுபடுத்த வேண்டும் என அயதுல்லா அல் ஹமேனி ஈரான் இராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயம். எனவே இஸ்ரேல் இதில் முந்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை ஈரான் இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் தாக்கி இஸ்ரேலை சுக்குநூறாக அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்து வருகின்றார்கள் என்று தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஆலோசகர் குறிப்பிட்டிருப்பது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் ஏவுகணைகளுக்கு மேலதிகமாக அதிகளவான ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவக்கூடிய ஒரு தயாரிப்புகளிலும் ஈரான் ஈடுபட்டு வருகின்றார்கள். முன்னைய தாக்குதல்களில் 12 நாட்களில் அதிகளவில் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட ஈரானின் நாசகார ட்ரோன்கள், ரஷ்யா கூட ஈரானினுடைய காமிக்ஸ் ட்ரோன்கள், சாகித் ரக ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய ட்ரோன்களை அதிக அளவில் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தவில்லை ஏவுகணைகள் அளவுக்கு. ஆனால் ஒரு மிக பெரிய அளவு திரள் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ஒரே நேரத்தில் ஒரு பலமுனை தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சைப்ரஸ், அஜர்பைஜான் போன்ற நாடுகளை கூட மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் ஒரே நேரத்தில் பல நகரங்களை தாக்கி இஸ்ரேலை நிலகுலே செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் இஸ்ரேல் விழிப்பாக இருக்க வேண்டும் என இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் இன்று நெதன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் தெரிவித்திருக்கின்றார். இது ஒருவேளை உண்மையில் ஈரான் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தாக்குவதற்கான தயார் நிலைகளை மேற்கொண்டு வரலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அல்லாது விட்டால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கின்றது. இதில் அமெரிக்காவும் தலையிட்டிருக்கின்றார்கள். பல ஐரோப்பிய நாடுகளும் பல மேற்கத்திய நாடுகளும் கூட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்படியே செல்ல வேண்டும், ஒரு போரை ஈரானும் இஸ்ரேலும் ஆரம்பித்து விடக்கூடாது என தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றார்கள். இந்த நிலையில் தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை மீறி ஒரு தாக்குதலை மேற்கொள்ள அல்லது ஈரானுக்குள் ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு இப்படியான ஒரு காரணத்தை சொல்லி தாக்குதல் நடத்துவதற்கு ஐடிஎஃப்பும் மொசாட்டும் திட்டமிட்டு அதற்கு முன்பாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆலோசகர் தங்களுக்கு கூறுவதைப் போலவும் தாங்கள் அதிலிருந்து விழித்து கொண்டதைப் போலவும், எனவே ஈரான் தாக்குதலை தடுப்பதில் தாங்கள் ஒரு முன்கூட்டிய தாக்குதலை செய்திருப்பதைப் போலவும் உலகை நம்ப வைக்க இந்த நாடகங்களை எல்லாம் இஸ்ரேல் அரங்கேற்றி வருகின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் இரண்டு நாடுகளுமே, ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நம்பவில்லை. மிகப்பெரிய அளவிலான ஒரு தயார்படுத்தல்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஈரானும் கூறியிருக்கின்றார்கள், ட்ரூ ப்ராமிஸ் 4 முன்பே 3 ட்ரூ ப்ராமிஸ் 3 போன்று இருக்காது. இது மிக பெரிய பேரழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்பதை தொடர்ச்சியாக கூறி வருகின்ற சூழலில் தான் தற்போது இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை முற்றாக பயன்படுத்துவதை தடை செய்யுமாறு ஈரான் தொலைத்தொடர்பு ஆணையம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்த தடை காரணமாக ஸ்டார்லிங்க், அதனுடன் சேர்ந்த இணை நிறுவனங்கள், இணைய சேவை இன்டர்நெட்டை வழங்கக்கூடிய எந்த நிறுவனங்களும் ஈரானுக்குள் செயற்பட முடியாது. யாராவது ரகசியமாக இந்த டிவைஸ், அதற்குரிய உபகரணங்களை கொண்டு வந்து பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தண்டனை வழங்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் ஐஏஇ நிறுவனம் ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளை காட்டிக் கொடுப்பதிலும் அணுசக்தி நிலையங்களை காட்டிக் கொடுப்பதிலும் மிகப்பெரிய அளவில் உளவு பார்த்து மொசாட்டுடன் தொடர்புபட்டு வேலை செய்திருக்கின்றார்கள். ஐஏஇ நிறுவனத்தினுடைய தலைவர் குரோஷி விசாரணை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும். சியோனிஸ் ஆட்சிக்காக அவர் உளவு பார்த்ததை நூற்றுக்கணக்கான ஆவணங்கள் நிரூபிக்கின்றன என்று ஈரானினுடைய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஏனெனில் ஈரானில் மிக இறுக்கமான முறையில், மிக பாதுகாப்பான முறையில் அந்த அணு உலைகள் கட்டப்பட்டு செயல் திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஈரானுக்குள்ளே அந்த யுரேனியம் செறிவூட்டல் மிக ஆழத்தில், மிக ரகசியமாக, பலரும் அறியாத இடங்களில் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் ஐநாவினுடைய அணுசக்தி முகமை ஐஏஇ சென்று அதை சோதனை செய்வதாக ஈரான் அவர்களை நம்பி காண்பித்தவுடன் ஐஏஇக்கு காண்பித்து சில நாட்களில் அந்த பகுதிகளெல்லாம் ஸ்டில் தாக்குதல் நடத்துகின்றார்கள். எந்த இடங்களிலெல்லாம் ஐஏஇ சென்று சோதனை நடத்தினார்களோ
அங்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளின் வீடுகள் முதற்கொண்டு தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் படுகொலை செய்தார்கள். அப்படி என்றால் எந்த அணுசக்தி நிலையத்தில் எந்த விஞ்ஞானி பணிபுரிகின்றார், அவருடைய வீடு எங்கே இருக்கின்றது, முகவரி எங்கே இருக்கின்றது, அவருடைய போக்குவரத்து செய்யக்கூடிய பகுதிகள், அவர்களுடைய குடும்பங்கள் எங்கே இருக்கின்றது என்பது வரை மொசாட்டுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பது ஐஏஇ தான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதற்கான ஆதாரங்களையும் பெற்றிருக்கின்றோம். இந்த ஐஏஇனுடைய நடவடிக்கையில் ஆரம்பம் முதலே பலருக்கும் சந்தேகம் இருந்தது. ஏனெனில் அமெரிக்காவை கூறுகின்றார்கள் நாங்கள் அணு உலைகளை அழித்து விட்டோம், இஸ்ரேல் கூறுகின்றார்கள் தங்கள் தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் ஐஏஇ அவசரமாக ஈரானுக்குள் அணு உலைகள் தாக்கப்பட்ட போதோ அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்ட போதோ ஒரு கதிர்வீச்சு ஏற்படலாம், அணு கதிர்வீச்சினால் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று அவர்கள் எந்த ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டதில்லை. ஆனால் ஈரான் மீதான தாக்குதல்கள் முற்றாக அதை அழிக்கவில்லை. ஈரான் மீண்டும் அணுகுண்டுகளை விரைவில் உருவாக்கப் போகின்றார்கள் என்று தொடர்ச்சியாக ஒரு எச்சரிக்கையை விடுவது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஈரானை நீங்கள் தாக்கியது போதாது, இன்னமும் ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்த வேண்டும், முற்றாக தரைமட்டமாக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஐஏஇ வலியுறுத்துவதில் இருந்தே அவர்களுடைய உள்நோக்கம் திட்ட தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் மொசாட்டுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சர்வதேச ஊடகங்கள் கூட தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஐஏயுடன் இனி ஒட்டுங்கிறவாது உறவும் கிடையாது என அவர்களுடைய கண்காணிப்பு கேமராக்களை தூக்கி வீசி இருக்கின்றது ஈரான். இனி சர்வதேச அணுசக்தி முகமை எங்கள் நாட்டுக்குள் நுழையக்கூடாது, எங்கள் அணுசக்தி நிறுவனங்களை கண்காணிக்கக்கூடாது, அவர்களுக்கு இனி இந்த மண்ணில் இடமில்லை, எங்கள் விஞ்ஞானிகளை கொள்வதற்கு தகவல் கொடுத்த காட்டி கொடுத்தவர்களுக்கு இனி அனுமதி இல்லை என்று ஒரு தெளிவான அறிவிப்பை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஈரான் இப்போதாவது தெளிவடைந்து விட்டார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான அனுகூலம். ஏனெனில் ஈரானின் அணு உலைகளும் அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டதற்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த மொசாட்டுக்கு ஐஏஇ தகவல்களை கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகம் பலருக்கு இருந்த சூழ்நிலையில் இப்போதாவது ஈரான் ஒரு துணிச்சலான மிகவும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஐஏஇயை தடை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இனி அணுகல் முடியாது. எனவே ஈரான் வடகொரியாவினுடைய பாணியில் செல்லப்போகின்றதா என்பதும் அடுத்த கேள்வி. ஏனெனில் வடகொரியா ஐஏயுடனான ஒப்பந்தத்தை முறித்து கொண்ட பின்னர் தான் அது ஒரு அணுவாயுத நாடாக, அணுவாயுதங்களை தயாரிக்கும் வல்லமை பெற்ற நாடாக உருவாகி இருந்தது. அதனால் தான் அமெரிக்காவும் கூட்டாளிகளும் வடகொரியா மீது கை வைப்பதற்கு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள். எனவே ஈரானும் வடகொரியா வழியில் சென்று அணு ஆயுதங்களை உருவாக்கப் போகின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து மொசாட்டுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை ஈரானும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதேபோல் மொசாட்டும் ஈரானுக்கு எதிரான பல்வேறுபட்ட சதி வேலைகளை ஈரானுக்குள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை அடுத்த காணொலியில் அகிலம் சேனலில் பேசுவோம். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.